சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு மத்தியில் 3 பிணை கைதிகளை விடுவித்த ஹமாஸ் அமைப்பு, எகிப்திய ராணுவம் ஒரே நாளில் இஸ்ரேலை முறியடிக்கும் எச்சரிக்கும் எகிப்திய நாடாளுமன்ற உறுப்பினர், அணு ஆயுதங்களை பயன்படுத்தி 100 முறை அழிக்க முடியும் ட்ரம்ப் தடாலடி மிரட்டல், உக்ரைனை நேட்டோவில் சேர்க்காவிட்டால் என்ன செய்வது திட்டத்தை வெளிப்படுத்திய ஜெலன்ஸ்கி, சிரியாவில் இருந்து ஈரானுக்கு அனுப்பப்பட்ட செய்தி, அமெரிக்க ராணுவம் அச்சுறுத்தல்களை கைவிட வேண்டும், எச்சரிக்கும் வடகொரியா, பணி நீக்க நடவடிக்கையில் துரிதம் காட்டும் அமெரிக்க அரசு, 70 பேர் தலைவெட்டப்பட்ட நிலையில் துண்டிக்கப்பட்ட பயங்கரம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே எட்டப்பட்ட போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் விடுதலை செய்யப்படுகின்ற 3 பணைய கைதிகளினுடைய பட்டியலை ஹமாஸ் அமைப்பு முன்னர் வெளியிட்டிருந்தது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பிற்கு இடையிலான 15 மாத கால போரானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 250க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றார்கள். அதன் பின்னர் தற்காலிக போர் நிறுத்த நடைமுறையின் போது 120க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். ஹமாஸ் அமைப்பினரிடம் இன்னமும் 94 பிணை கைதிகள் இருக்கின்ற நிலையில் 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பிணை கைதிகளில் 3 ஆண்களை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்ட நிலையில் இன்றைய தினம் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவித்திருக்கிறது. அதன்படி பணைய கைதிகளில் 3 ஆண்களை விடுதலை செய்ய ஹமாஸ் அமைப்பு ஒத்துக்கொண்ட நிலையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளான 46 வயதான யாகர் ஹெரன், 29 வயதான அலெக்சாண்டர் ருபேனோ மற்றும் 36 வயதான சாஹோய் டிஹல்சென் ஆகிய 3 பேரே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை மீதமிருக்கின்ற இஸ்ரேலிய கைதிகள் அனைவரும் சனிக்கிழமைக்குள் விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் என்று ஹமாஸை டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம் டொனால்ட் ட்ரம்ப் வைரலாகுவதில் நிபுணத்துவம் பெற்றவர். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையுமே சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அவர் தன்னுடைய சமீபத்திய உரையில் அணு ஆயுத ஒழிப்பு பற்றி பேசியிருக்கிறார். இது சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் அவர் விவாதிக்க திட்டமிட்டிருக்கின்ற விடயம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். 3 நாடுகளும் தங்கள் ராணுவ வரவு செலவு திட்டங்களை பாதியாக குறைப்பதே இதன் நோக்கமாக இருக்கும் என்றும் வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இது உலகளாவிய பதற்றங்களை தணிக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதேவேளை அமெரிக்காவிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்களை பயன்படுத்தி உலகை 100 முறை அழிக்க முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்காவிடம் அளவுக்கு அதிகமான அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் மேலதிக ஆயுதங்கள் அமெரிக்காவிற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். நம்மிடம் ஏற்கனவே பல அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. நாங்கள் அவற்றை கொண்டு உலகை 50 முறை 100 முறை கூட அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். இது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை தங்களிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்களைப் போலவே ரஷ்யாவிடமும் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்ற ட்ரம்ப், சீனா நமக்கு போட்டியாக அவற்றை உருவாக்கி வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அணு ஆயுதங்கள் நமக்கு தேவைப்படுகின்ற காலம் ஒருபோதும் வராது என்று நம்புகிறோம். ஆனால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய காலம் அமெரிக்காவிற்கு வருமாக இருந்தால் அது அமெரிக்க வரலாற்றில் மிகவும் மோசமான ஒரு கருப்பு நாளாக இருக்கும் என்று ட்ரம்ப் கூறி பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். மேலும், நான் முந்தைய பதவிக்காலத்தில் இருந்து வெளியேறிய போது மத்திய கிழக்கில் எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்கவில்லை. ரஷ்யா உக்ரைனுக்குள் செல்வதை கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் அவர்கள் அதை ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்கள். நிச்சயமாக புடின் அதை ஒருபோதும் செய்திருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லியும், தான் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் உலகம் தீப்பற்றியது போன்ற நிலையில் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த பதற்றமான நிலை தணிந்த பின்னர் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையில் உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேர்க்கப்படாவிட்டால் கீவானது தன்னுடைய ராணுவத்தை 1.5 மில்லியன் பலமாக உருவாக்க வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நேட்டோவில் இல்லாவிட்டாலுமே நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு ராணுவமும் அதற்கு இணையான எண்ணிக்கையிலான உக்ரைனிய வீரர்களும் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இது 1.5 மில்லியன் வீரர்களை கொண்ட ராணுவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார்.
ஜெலன்ஸ்கியின் கூற்றுப்படி இன்றைய உக்ரைனிய ராணுவம் இந்த அளவில் பாதியாகத்தான் இருக்கிறது. இந்த பெரிய ராணுவத்தை பராமரிக்க அதிக பணம் செலவாகும், அதாவது 60 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு சொல்லியும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சேத் உக்ரைன் இன்று நேட்டோவினுடைய ஒரு பகுதியாக மாற்றப்பட வாய்ப்பில்லை என்றும் இது நடப்பதற்கு 25 ஆண்டுகளாகலாம் என்றும் கூறினார். அதே நேரம் உக்ரைனினுடைய 2014ஆம் ஆண்டு எல்லைகளுக்கு உக்ரைன் மீண்டும் திரும்புவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உக்ரைன் நேட்டோவில் சேருவதற்கான சாத்தியக்கூறுகளையும் அவர் நிராகரித்திருக்கின்றார். பின்னர் ஹெக்சேத்தினுடைய இந்த அறிக்கைகள் அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை துல்லியமாக பிரதிபலிக்கின்றன என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் தெரிவித்திருந்தார். உக்ரைனை நேட்டோவிற்குள் இழுக்கின்ற மேற்கு நாடுகளினுடைய முயற்சிகளும் குறிப்பாக முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய தொடர்ச்சியான அறிக்கைகளும் தான் ரஷ்யா உக்ரைனில் சிறப்பு ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதற்கான காரணங்களில் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மறுபுறம் சிரியாவில் இருந்து ஈரானுக்கு செய்திகள் வந்திருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சரின் சிரிய விவகாரங்களுக்கான சிறப்பு தூதர் முகமது ரெசா ரஃபூப் செய்ஃபானி தெரிவித்திருக்கிறார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு சிரியாவுடன் மறைமுகமாக தொடர்பில் இருப்பதாகவும் அங்கிருந்து எங்களுக்கு செய்திகளும் வந்திருக்கின்றன என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சரின் சிரிய விவகாரங்களுக்கான சிறப்பு தூதர் முகமது ரெசா ரஃபூப் செய்ஃபானி தெரிவித்திருக்கிறார். சிரியாவில் நடக்கும் நிகழ்வுகளை நாங்கள் கவனமாக கண்காணித்து வருகிறோம். சரியான நேரத்தில் எங்கள் சொந்த முடிவை எடுப்போம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சிரியா கொண்டிருக்கின்ற சிறப்பு நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு சிரியாவினுடைய எதிர்காலம் அந்த நாட்டு மக்களால் தீர்மானிக்கப்படும் என்று ஈரான் நம்புகிறது. இந்த நாட்டின் அனைத்து அரசியல் போக்குகளும் இந்த விஷயத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தி இருக்கிறார். நிச்சயமாக சிரியாவினுடைய ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதி எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் இந்த நாட்டினுடைய விவகாரங்களில் எந்த ஒரு வெளிநாட்டு தலையீட்டையும் ஈரான் தொடர்ந்து எதிர்த்து வருவதையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இதற்கிடையே தன்னுடைய பிரதான நிலப்பகுதியின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் இருக்குமாக இருந்தால் அமெரிக்கா ராணுவ அச்சுறுத்தல்களை கைவிட வேண்டும் என்று வடகொரியா சனிக்கிழமை கூறியிருப்பதாக வடகொரியாவின் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்க நிலப்பரப்பை அடைகின்ற வடகொரியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளினுடைய திறன் குறித்து அமெரிக்க வடக்கு கட்டளை தலைவர் சமீபத்தில் கருத்து தெரிவித்ததாக KCNA செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தென்கொரியாவுடன் போர் பயிற்சிகளை திட்டமிடுவது மற்றும் கொரிய தீபகற்பத்திற்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அனுப்புவது போன்ற மோதல் நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் வடகொரியா தன்னுடைய தற்காப்பு சக்தியை மேம்படுத்துவது அதன் இறையாண்மை உரிமை அப்படின்னு சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றிருக்கின்ற நிலையில் அங்கு பல்வேறு திட்டங்கள் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அமெரிக்காவில் பணி நீக்க நடவடிக்கையிலும் அமெரிக்க அரசு துரிதமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் குறிப்பாக உளவுத்துறை, எரிசக்தி, படை வீரர் விவகாரங்கள், விவசாயம் மற்றும் சுகாதாரம், மனித சேவைகள் ஆகிய துறைகளில்தான் பணி நீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. எரிசக்தி துறையில் 1200 முதல் 2000 பேர் பணி செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அணு ஆயுத குழுவை நிர்வகிக்கும் மற்றும் தேசிய அணுசக்தி பாதுகாப்பு நிர்வாகத்தில் இருந்து 325 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்க அரசின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் செலவினங்களை குறைப்பதற்கும் செயல்திறன் மேம்பாட்டுத் துறையை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நியமித்தார். இந்த துறையின் தலைவராக டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அரசு மேற்கொள்கின்ற செலவுகளை குறைத்தாலே செயல்திறன் அதிகரிக்கும் என்ற நோக்கில் இந்த துறை கவனம் செலுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் அதிக அளவிலான அரசு ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் பணி நீக்க நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தாமாக முன்வந்து ராஜினாமா செய்கின்ற ஊழியர்களுக்கு 8 மாத ஊதியம் வழங்குவதாக ட்ரம்ப் அறிவித்தாலும் அது இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த பணி நீக்க நடவடிக்கை அமெரிக்காவினுடைய $36 டிரில்லியன் கடன் மற்றும் கடந்த ஆண்டு $1.8 டிரில்லியன் பற்றாக்குறையை சமாளிக்க தேவைப்படும் நடவடிக்கை என்று வெள்ளை மாளிகை ஆதரவு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ஹாங்கோ நாட்டில் உள்ள ஒரு நகரத்தில் கடந்த புதன்கிழமையன்று ஏராளமானவர்கள் திடீரென மாயமாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களில் 70 பேரினுடைய உடல்கள் தலை வெட்டப்பட்ட நிலையில் தேவாலயம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஹாங்கோ குடியரசில் உள்ள ஹசாங்கா என்கின்ற நகரில்தான் இந்த பயங்கரம் நிகழ்ந்திருக்கிறது. ருவாண்டா ஆதரவு அமைப்பான ADF என்கின்ற கிளர்ச்சியாளர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த கொடூர செயலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 70 பேரும் ADF அமைப்பால் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டு
செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் தேவாலயம் ஒன்றில் கட்டி வைக்கப்பட்டு பட்டாக்கத்தியால் வெட்டி கொல்லப்பட்டதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.